பிளாஸ்டிங்கிற மாதிரி தளபதி தெறிக்க விட்டுருக்காப்புல ஸ்பீச்சில் காஞ்சிபுரத்தில் எத்தனை பண்ணாலும் குறை தான் சொல்ல போகிறானுங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து அடிக்க போகிறானுங்க. அதனால் தளபதி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் செம்மைப்படுத்திக்கிட்டே தான் போகிறாரு. நீ தற்கூரின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாப்புல. காஞ்சிபுரத்துக்கு சும்மா ஃபேன்ஸை மட்டும் அட்ரெஸ் பண்ணல, அவர் ஒரு 4 வகையறாவாக பிரிகிறார். முதல்ல படித்தவங்களாம் அட்ரெஸ் பண்ணுறாரு. இந்த பாலிட்டிக்ஸில் நான் தாண்டா ஜித்து, எனக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஜிஎஸ்டினா என்னென்னு தெரியுமா, நீட் எக்ஸாம்னா என்ன தெரியுமா, அதுலேயே வரிசையாக சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறார். காஞ்சிபுரத்தில் இத்தனை வருஷமாக பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்குது, ஒரு அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேர்தல் அறிக்கை விட தெரியுமா, அதுக்கும் சொல்கிறாப்புல. எல்லாத்துக்கும் வீடு, யாருக்கும் ஃப்ரீயாக வீடு கொடுக்குறேன்னு சொல்லலை. உடனே பிஜேபி காலத்தில் சொன்ன மாதிரி ஆளுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னாங்க, அந்த மாதிரி கிடையாது. அதுக்கான கடைசி என்ன சொல்கிறார், மோட்டார் சைக்கிள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்லேயும் இருக்கணும், கார் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒத்துழைச்சா இருக்கணுங்கிற அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார் நம்ம சம்பாதிக்கிறதுக்குங்கிறது தான். உடனே தளபதி வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஏமாற்றக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதை அட்ரெஸ் பண்ணுறது மக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு தனியாக அட்ரெஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் அண்ணா அந்த ஊரில் பிறந்த ஒரு வரலாறையும் பதிவு பண்ணுறாரு, அங்கே அடித்த கொள்ளை என்னங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி கடைசியாக போகும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும்னு முடிக்கிறார். அது யாருக்குன்னா ஃபேன்ஸுக்காக. ஆக்சுவலாக உட்காந்துருக்க பூரா ஃபேன்ஸ் தான். நம்ம மாதிரி பொதுமக்கள் கூஸ்பம்ஸ் ஆகணும் அவர் பேசினா, அதுதான் உண்மை. கூஸ்பம்ஸுங்கிறதோட ஏதோ ஒரு நாலேஜ் ஷேரிங், அவருக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாதிரி மக்கள் ஆர்வமாக இருப்போம். ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தளபதி நல்லா தான் பேசியிருக்கிறாரு. வக்ஃபுக்கு இதாக பேசியிருக்காரு, என்ஐஏ சட்டத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த மணல் கொள்ளை அடித்த வழக்கு ஹைகோர்ட்டில் என்ன இருக்குது, இடி இதில் இருக்குங்கிறத பதிவு பண்ணுறாரு. இதுக்கு மேலே பார்த்து படிக்கிறது கம்மி பண்ணியிருக்கிறாரு. பார்த்து படித்தா தான் என்ன தப்புங்கிறேன், அதுவும் தப்புனா என்ன பண்ணுறது. 2வது டே நாங்கள் வந்தால் நல்லது மட்டுமே செய்வோம் அப்படிங்கிறாரு. கோயம்புத்தூர் இஷ்யூ அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஷர்மிளா டாக்டர்லாம் வாய்க்குசாமல் பேசுகிறாங்க, திமுக ஆட்சியில் தான் பாதுகாப்புன்னு. அவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, ஏன்னா நீங்கள் பவரில் இருக்கீங்க. எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எங்கே ஓட்டாக மாறப்போகுது, ரசிகர்கள் மட்டும் உற்சாகம் அடைஞ்சால் போதுமான்னு கேட்டால், சாதாரண பொதுமக்களாகிய நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவர் அரசியல் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஏதோ ஒன்று பேசிகிட்டு தான் இருக்கார். இந்தளவுக்கு அரசியல் பண்ணால் போதும். டெய்லி மாநாடு போட்டு எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான அரசியல் இல்லாமல் இருந்தால் போதும். தொடர்ந்து ராஜ்மோகன் ராஜா வராருங்கிற மாதிரி இந்த மாதிரி கூவிட்டே இருக்கிறத நிப்பாட்டணும். இந்த மாதிரிலாம் பண்ணனால தான் ஏடிஎம்கேல ஸ்டிக்கர் பாய்ஸ் ஆகட்டும், பிஜேபியில் ஆகட்டும், பல பேர் நமக்கு பிடிக்காமல் போச்சு. அதை அவர் கண்டிப்பாக தவிர்த்துட்டு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுங்கிறது எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நிர்மல்குமார் இவங்க 4 பேர் தவிர இளைஞர்களை பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாளாக இதை சொல்லிகிட்டே வரேன். இளைஞர்கள் பேசணும், இளைஞரோட கட்சியாக அது உருவாகணும். இல்லைனா கடைசி வரைக்கும் இளைஞர்களாக விஜய், ராகுல் காந்தி மட்டுமே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.